என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு என்பது என்ன, அதோட புரிதல் எப்படி இருக்கும்? இயற்கைன்றதான் சாமி கடவுள். கடவுள்ன்றதான் இயற்கை. நீங்கள் உங்களுக்குள்ளே போய் உங்களை தேடினா இயற்கை தானே தெரியலாம். உங்களுக்குள்ளே ஒரு சுயம்னு ஒன்று, இயற்கைன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து உங்களுக்குள்ளே போய் இப்போ பாடம் வாங்கியிருக்கீங்களே, பாடத்தில் நல்லா பண்ணுங்க. உங்களுக்குள்ளே போகும்போது இயற்கை எது, அதுதான் நான் தான் அதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இயற்கையாக அதுதான். சரி. இப்போ இயற்கையாக ஒவ்வொரு செயலும் இயற்கையாக இருக்கிறது ஒரு லெவல். ஒருத்தர் சொல்லி செய்யறது செயற்கை. செயற்கையாக இருக்கும்போது நல்லதே வராது. இயற்கையாக பாருங்கள், எல்லாம் நல்லது நடக்கும். சரி. அது நீ உணரணும். அந்த புரிதல் எப்படி இருக்கணும்னு கேட்குறேன். அது நீ போய் நீங்கள் தான் உணரணும். நான் ஒரு லட்டு சாப்பிட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்றேன். நான் பொண்டாடி சந்தோஷமாக இருந்தேன். உங்களுக்கு எப்படி அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியலன்னு எப்படி தெரியும்? சரிங்க. இது வந்து சொல்லிலாம் தெரிஞ்ச முடியாது. பாரு இந்த கோயில் பேர் அழகாகுது, சாமி பேர் இதான் இப்படி காட்டுறது இல்லை. அது உங்களுக்குள்ளேயே உணர்ற பொருள். சரிங்க. நீங்கள் அதை அதான் சொன்னாங்களே, சத்தியம்லாம் சிவன்லாம் ஏதோ இயற்கை பேர், அவ்வளோதான். கடவுள் முஸ்லீம் எடுத்துனா அல்லான்றோம். இப்போ ஏசுன்ற கிறிஸ்டியனில் அது வந்து இயற்கை. சரிங்க. அதை வந்து நாம தான் போய் உணரணும். அதெல்லாம் காட்டலாம் முடியாது. சரி. மயில் சொல்ல மழை இயற்கையாகுது, பாரு செடி கொடி இயற்கையாகுது. பாருங்க இயற்கையாக நடக்கிறேன். இயற்கை சொல்லலாம். அது உள்ளுக்குள்ள போய் உணர்றது வேற, அந்த உணர்றது வேற, செய்யறது வேற. அந்த உணர்வு நமக்கு எப்போ கிடைக்குதுங்கிற அது அந்த இந்த பாடத்தில் ஒரு லெவல் போகும்போது உங்களுக்குள்ளேயே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நடுவு சொல்றதெல்லாம் கேட்கறது பார்க்கறது அதெல்லாம் பொய். காதால் கேட்கறதும் கண்ணால் பார்க்கறது அத்தனை போய் உணர்றது. நீயா பட்டு உணர்றது அறிதல்னு சொன்னாங்க. அதுதான் நிஜம். அது நீதான் அணியணும், அது வேற யாரும் சொல்ல முடியாது. சரி. அது இருந்தால் இல்லை இல்லை, அது அதான் சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே போங்க, நீங்கள் பாட்டை நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்தவங்க கதையெல்லாம் கேட்காதீங்க. குருன்னு ஒருத்தர் என்ன சொல்லி கொடுத்தா நல்லா போயிட்டே இருங்க. அதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். சரி. அதில் மாற்றம்லாம் வரவே வராது. ஆனால் வந்து அந்த காலத்தாமதம் நீ சேர்த்துட்டோம்னா காலத்தாமதம் வரும். அவ்வளோதான். அது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கை வந்து இது சேர்க்கணும், சூடு ஏற்றா பாருங்க, கண்டிப்பாக வரும். வேகமாக செய்யுங்க. நீ செய்கிற செயல் இந்த வேகமாக செஞ்சால் சீக்கிரம் கிடைக்கும். முதல்ல செயல் லேட்டாக கிடைக்கும். செயல்னா ஒன்றுமே வரப்படுறது. அது செயலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாறுதல் வரும். சரி. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.